இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் ராகி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ராகி மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், பால் 1 கப், தண்ணீர் 1 கப், பச்சை ஏலக்காய் 3, உப்பு 1 சிட்டிகை. இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா சுட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவும் ராகி மாவும் உப்பு இது 3ஐயும் நல்லா சேர்த்து கையில் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியில் மெதுவாக கிளறி சூடு ஆறின பின்னாடி நல்லா மென்மையாக பிசைஞ்சு அதை மூடி ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பாலையும் தண்ணீரையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் சர்க்கரையும் ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்து கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்ச மாவை ஒரு கையளவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீல வடிவில் உருட்டி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா முறுக்கு புளிகிற குழல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கொதிக்கிற பாலில் பிழிஞ்சு விட்டுருங்க. இதே போல் எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்தால் ஒரு 3 to 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு இறக்குனா சுவையான ராகி பால் கொழுக்கட்டை தயார். இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால், கண்டென்ஸ்டு மில்க்கு, பாதாம் பால் அப்படின்னு எது வேணாலும் தயாரிக்கலாம். வேணும்னா நெய்யில் வறுத்த நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.